எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் செங்குளத்துப்பட்டி பத்ரகாளியம்மன் முத்துமாரியம்மன் கடை கல்வி. அருமை அருமை அருமை. இதுக்கே நல்லா கை தட்டணும். நல்ல ஒரு அன்னையின் வளர்ப்பினிலை வளர்ந்து இனிய மனைவியின் வழிகாட்டுதலோடு இல்லறம் நடத்தி ஆமா நன் மக்களை தேடி மங்களம் என்ப மனைமாட்சி மற்றையதன் நன் களம் நன் மக்கள் பேரு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாற் போல் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இன்று மக்களிடையே அதிக செல்வாக்கை பெற்று இப்பட்டிமன்றத்தின் மகனாக கொழு வீட்டிருக்கின்ற நடுவர் அவர்களை இரு அணியின் அறிஞர் நன்றி. இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, ஆன்றோரே சான்றோரே என் போன்றோரே நிறைய இருக்காங்க. என் போன்றோர் உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு நேரத்து இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நண்பர்களே, நான் சில ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனேன்னா கூட்டத்துல நல்ல பெண் இருக்கான்னு பார்ப்பேன். தப்பா நினைக்க கூடாது, சரியா? ஏன்னா எங்க அண்ணனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு நல்ல பெண் இருக்கான்னு பார்ப்பேன். அங்க ஒரு தாய் இருக்குது. அதே சமயம் சில ஊருக்கு போனேன்னா நல்ல பொண்ணு கடை நகைக்கடை இருக்கான்னு பார்ப்பேன். நகைக்கடை இருக்கான்னு பார்ப்பேன். ஆனா இங்கு செங்குளத்துப்பட்டிக்கு வந்த பிறகு நான் பொண்ணையும் பார்க்கவில்லை, பெண்ணையும் பார்க்கவில்லை. ஒரு பிடி மண்ணை எடுத்துக் கொண்டு போய் வைத்து என் பூஜை அறையில் வணங்க வேண்டும் என்றால் உயர்ந்த அந்த உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களால் ஊரிலே பேசுவது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மீனாட்சி மைந்தனாக எங்கள் ஐயா முன்னாடி வந்து அவருடைய பாட புத்தகம் நீங்கள் பருவருக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே பேசுவதற்கு ரொம்ப ஐயா வந்து பேசினார். என்ன பேசினாரு? தாரம் தாரம் தாரங்கிற இதுதான் சொன்னாரு. என்னத்தை தரையும் கேட்க ஏழம் போட்டு போயிருக்காரு. நடுவர்களே, தாய் என்பது எல்லாத்துக்குமே உண்டு. மாடு கூட அம்மா பார்த்து கண்ணுக்குட்டி பார்த்து மாங்கும், ஆடு கூட அப்படிங்கும், கோழி அப்படிங்கும், அப்படிங்கும். எல்லா உயிரினுக்கு அம்மா இருக்குல்ல. கழுதைக்கு இருக்கு, கோழிக்கு இருக்கு, குருவிக்கு இருக்கு, மாடுக்கு இருக்கு, ஆடுக்கு இருக்குல்ல. ஆனால் இந்த மனைவி என்ற மகத்தான உறவு மனிதனுக்கு மட்டும்தான். என்ன வந்து பேசிட்டீங்க? தாரமா தாரம். தாய் என்பது என்ன? தாய் என்பது இயல்பானது, தாரம் என்பது சிறப்பானது. தாய் என்பது முடித்து அதிர்த்து வருவது. என்ன முடிச்சு? கப்பல் குடி முடிச்சு. ஆனால் தாரம் என்பது முடிச்சு போட்டு வருவது. மூணு முடிச்சு. தாய் என்பது உணவை ஊட்டி வைப்பார். தாரம் என்பது அறிவை உணவை ஊட்டி வைப்பார். தாரம் எதுக்கு தாரம் சொல்றோம்? எதுக்கு தாரம் சொல்றோம்? தாரம் சொல்றோம் நாங்கள் கல்யாணத்தின் போது பொண்ணை தாரம், சரிங்களா? சீர்வரிசையின் போது பொருளை தாரம், சரியா? மனதை செல்வத்தை தாரம், அன்பை தாரம், ஊர்கட்ட ஆளா இருந்தா இடிச்சு அறிவுரையை சொல்லித்தார். ஆமா, இதெல்லாம் தரனால எங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, தாரம். ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? அத்தியா. ஆமா. ஏன் தெரியுமா? உண்மையிலே தாய் தாய்ங்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு வியாபாரத்துல ஒரு நஷ்டமாயி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க யார்கிட்ட வந்து தலையை கொடுத்துட்டு நிப்பீங்க? தாய்கிட்ட போய் நிப்பீங்களா? தாய்கிட்ட போய் நிப்பீங்களா? தாவத்துக்கிட்டே வந்து நிப்பீங்க. என்னமா ஆகி போச்சுமா சங்கீதா, என் கஷ்டம் தீரணும்னா உங்க கையில இருக்கு சங்கீதா. எங்க வீட்டுக்காரு சங்கீதா, என் கஷ்டம் தீரணும் உங்க கையில இருக்கு சங்கீதானாரு. அடுத்த அரை மணி நேரத்துல பையில இருக்கிற 5 மணி கஷ்டம் தீரணும்ல. இதே தாய் 5 மணி செயின் போட்டுன்னு வச்சுக்கோங்க. மயன் வந்து கேட்கிறாரு, அம்மா எனக்கு வியாபாரத்துல கஷ்டமாயி போயிடுச்சுமா, கொஞ்சம் தாமா செயினை அரை வச்சுட்டு பணத்தை மீட்டி வியாபாரத்துல போட்டு தங்க வேண்டும். தாய் உடனே தரமா, ஏப்பா என்னப்பா மூட்டை போகாம வந்து கேட்டியா வயலுக்கு
தொங்கு போடுறா ஆ, பொண்டாட்டி அப்படியே அப்படியே கொடுக்குறா. ஆ. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆ. அவ்வளவுதான். அதனாலதான் அத்தான் அத்தான் தங்கில அவ்வளவுதான் அக்கா. நடுவர்களே, காலில் வைக்கிறது அத்தான் கையில வைக்கிறது அத்தான் கழுத்துல வைக்கிற அக்கா எல்லாத்தையும் அத்துட்டு போடுறாங்க. என் பேர் அக்கா. ஓஹோ. எனக்கு இப்ப டைமா தெரியுது. எனக்கு காரி அப்பப்ப அக்கா அக்கான்னு சொல்லும் போது எனக்கு வதக்கு வதக்கிட்டு இருக்கு. ஒண்ணு தாரங்கிறதுங்க கணவனின் வாழ்க்கைக்கு அவதான ஆதாரம். ஆதாரம் வளர்ச்சிக்கு அவதான் பொருளாதாரம், உடல் நலத்திற்கு அவனே சுகாதாரம். அவன் இல்லாட்டி நீங்க சேராரம். அவன் இல்லாட்டி நீங்க சேராரம். கல்யாணம் சொல்லி பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சி. கல்யாணம் 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 இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமான உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது கோலம். உலகம் நமக்கு இனி ஆனந்தம் காட்டும். உள்ளதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்துட்டு தாய் அதை செய்தார் இதை செய்தார். பாரதிய தெரிஞ்சிருப்போம். பாரதியா தெரியாம யாருமே இல்ல. பாவம் செல்லம்மா கஷ்டப்பட்டு அரிசி பருப்பெல்லாம் கடனை வாங்கிட்டு வந்து பிள்ளை முட்டிய அழுகுதுன்னு ஆத்திரம் வச்சிருச்சு. நல்லா கேட்டுக்கிட்டாயி பாரதியார் வீட்டுக்காரமா பாரதி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த அரிசி பருப்பை வச்சுட்டு குழம்புக்கு சமையல் போச்சு முக்கு கடையில. இந்த அரிசி பருப்பெல்லாம் எடுத்து அங்க இருக்க காக்கை குருவிகள் அக்கா பாபா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு காக்கா குருவிக்கெல்லாம் அரிசி பருப்பெல்லாம் அள்ளி சேர்த்தா யாரு? பாரதி. பாரதி இட்டு சென்றார், செல்லம்மா விட்டு சென்றார். விட்டு போட்டா செல்லம்மா சட்டையை புடிச்சு ஏன் இப்படி செஞ்ச? பிள்ளை ஊட்டியெல்லாம் பட்டினியா கிடக்குது. செல்லம்மா சட்டி ஊட்டியை கட்டிட்டு கடையத்துக்கு வண்டியை கட்டி இருந்தா பாரதி கதையை எழுத முடியுமா? முடியுமா? முடியாது. பாரதிக்கு ஒவ்வொரு கவிதையும் குழந்தை, ஆனால் செல்லம்மாவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கவிதை. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கவிதை. என்ன பருவத்தில் மகிழ்ச்சி வரும்? பணம் கட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா? நிறைய நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா? சீர்வரிசை